முதல் முயற்சி ஒரு சேனலில் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸு யூனிட் 3 பார்க்க போகிறோம். புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சரு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இப்படி ரெண்டுமே 1 மார்க் அண்ட் 2 மார்க் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்குறோம். லெசன் வந்து ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். Roman letter 1, choose the correct answer. Question number 1. Apartheid was followed by answer B, South Africa. இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு வந்து தென்னாப்பிரிக்கா. ஆன்சர் ஆ. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Question number 2. Dash right exercise in the formation and administration of a government. Answer C, பொலிட்டிக்கல். ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது. ஆன்சர் இ, அரசியல். Question number 3. A 10-year-old boy is working in a shop. Which right can you use to recover him? Answer C, right against child labor exploitation. ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய்? ஆன்சர் இ, குழந்தை உழைப்பை மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 4th one. What is the time limit to get the information from RTA Act 2005? Answer C, 30 days. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு வந்து 30 நாட்கள். ஓகேங்களா? Question number 5. Which of the following statements are true? Subdivision 1. The State Human Rights Commission was established in 1993. Second, it has the power of a civil court. Third, its power extends behind the state. Fourth one, it can also recommend compensation to victims. Answer D, 2, 3 and 4 are true. மாநில மனித உரிமை ஆணையம் 1990 நிறுவப்பட்டது. செகண்ட், இது ஒரு உரிமையில் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். ஆன்சர் இ. 2, 3 மற்றும் 4 சரி. Consider the following statement. Assertions, rights and duties are the two sides of the same coin. Reason, we have a right to freedom of religions. We have to promote harmony and the spirit of the people of other religions. Answer A, both A and R are correct and R explains A. Sorry. A, கூற்று, உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. காரணம், நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும். ஆன்சரா, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். 7th one. According to the UNO, a child is a person who has not completed the age of 18 years. Answer D, 18. ஐநா சபையின்படி டேஷ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவர். 18 வயது. 8th one. கைலாஷ் சத்யார்த்தி and Malala have been awarded Nobel Prize for. Answer B, peace. டேஷ்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாவிற்கு கொடுக்கப்பட்டது. ஆன்சர் ஆ, அமைதி. Fill in the blanks. 1. The Universal Declaration of Human Rights contains 30 articles. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கோங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கண்டெய்ன்ஸ் 30 ஆர்டிகல்ஸ். உலகளவிய மனித உரிமை பிரகடனம் 30 பிரிவுகளை கொண்டுள்ளது. Second one, the fundamental duties were incorporated in the Constitution by 42nd Amendment Act. அடிப்படை கடமைகள்
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 42வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. Third, the National Human Rights Commission was established on 12th October 1993. தேசிய மனித உரிமை ஆணையம் 12th October 1993 ஆண்டு அமைக்கப்பட்டது. Fourth one, Indian state to implement Women Ancestral Property Act in 1989 was தமிழ்நாடு. பெண்களுக்கான மூதாதைய சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் தமிழ்நாடு. Match the following. 1. Right to vote, political rights. 2. Right to form union, right to freedom. 3. Right to preserve tradition, cultural rights. 4th, the Hindu Succession Act 2005. 5th, child labor, right against exploitation. வாக்களிக்கும் உரிமை, அரசியல் உரிமை. 2nd, சங்கம் அமைக்கும் உரிமை, சுதந்திர உரிமை. 3rd, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, பண்பாட்டு உரிமை. 4th, இந்து வாரிசுரிமை சட்டம் 2005. 5th, குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 2 மார்க் பார்க்கலாம். Q short notes. First one, what is human right? The UNO defines human rights as the right inherent to all human beings regardless of race, gender, nationality, ethnicity, language, religion or any other status. Everyone is entitled to these rights without discrimination. Second one, what are the fundamental rights? The fundamental rights are 1. Right to equality. 2. Right to freedom. 3rd, right against exploitation. 4th, right to freedom of conscience and religion. 5th, cultural and educational rights for minorities. 6th, right to constitutional remedies. Third one, what are the child rights defined by the UNO? The UNO adopted the rights of the child on 20th November 1989. They are right to life, right to family environment, right to education, right to benefit from social security, right against sexual exploitation, right against sale or trafficking, right against other forms of exploitation like child labor. Fourth one, write a short note on the right to constitutional remedies. Fundamental rights are guaranteed by the Constitution. By this right, a person can adopt constitutional means and approach a court if he is denied the fundamental rights. The court then issues orders, which are called writs, to the government to restore the rights to the citizen. The constitutional remedies put to right anything which may be wrong in terms of the Constitution. This right therefore protects and safeguards all other rights. Next one. Define OSCO. OSCO is the right against sexual exploitation. The state should protect children from sexual exploitation and abuse when they are forced or persuaded to take part in sexual activities physically or mentally. OSCO Act, Protection of Children from Sexual Offences Act. The Protection of Children from Sexual Offences Act 2012 regards the best interest of the child as being of paramount importance at every stage. Next, why do children need special attention? Children are the future citizens of a nation. They should grow with warmth and interest. It helps the child feel secure and valued. From birth, children need experiences and relationships that show them they are valued, capable human beings who bring pleasure to others. Give special attention. The child's image builds up over time in a positive manner. 7th, what are the contributions to laborers by B.R. Ambedkar? Contribution of Dr. B.R. Ambedkar. Dr. B.R. Ambedkar contribution to laborers: reduction in factory working hours 8 hours a day,
compulsory recognition of trade unions, employment exchange in India, employee state insurance, minimum wages for laborers, coal and micromines provident fund. 8th one, honor equal before law. But we have enacted a separate law for women. Justify. We have enacted a separate law for women to review the constitutional and legal safeguards for women. It recommends remedial measures, advises the government on all matters of policy affecting the welfare and development of women in the country. Women's rights under the Constitution of India mainly included equality, dignity, and freedom from discrimination. 9th one, right about the right against exploitation. Right against exploitation is a fundamental right for every citizen. It is against the law to employ children below 14 years of age in mines, factories, or other occupations. Neither contractor nor an employer can force a worker to do a job against their will. Children are subjected to sale or trafficking for various reasons: economic exploitation, sexual exploitation, sexual abuse, drug trafficking, and child labor. The state should protect children from sexual exploitation and abuse when they are forced or persuaded to take part in sexual activities physically or mentally. Next one. 10th. Differentiate fundamental rights and human rights. Fundamental rights. The element rights of the citizens of a country which are listed in the Constitution and enforceable under the law is known as fundamental rights. Fundamental rights includes only those rights which are basic to a normal life. Fundamental rights are guaranteed under the Constitution of the country. Human rights. The rights that a human being deserves to survive with respect and freedoms. Human rights include those rights which are basic to a real life and are absolute, that is, it can be taken away. Human rights are recognized at international level. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.